உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நம்முடைய உணவுலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஷேர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இல்லையா? சிலர் வந்து சொல்லியே சொல்லிடுவாங்க, என்னுடைய மனைவி வேலைக்கு போக வேண்டாங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு விதத்தில் ஓகே தான். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கு சரி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த பெண்ணுக்கு வந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தனிமை காத்தல ஆ, இது யாருப்பா அது? சொல்லுங்க. நான் கேட்டிருக்க கேள்விக்கு பதிலாக சொல்லுங்க. நான் ஷோ மீ யுவர் ஃபேஸ் சிஸ்டர். நான் என்ன எனக்கு நான் எனக்கு மாப்பிள்ளையா பார்க்குறேன் இப்போ. என்னுடைய முகத்தை பார்த்து என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். அவ்வளோதான் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எந்த ஊர்? தனிமை காதலன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேமு. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஓகே. புரியல. அதுனா HMM. எந்த ஊர்? என்ன பெயர்? உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். அதுதான். அதாவது அஹ், ஒரு 30-40 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்பயும் அதே தான். டாக்டர்னா டாக்டர். சாரி, ஐம் சாரியா ஃபார் வை? சாரி அக்கா, நான் போயிட்டு வர்றேன். ஏன் போயிட்டு வரீங்க? நான் கேட்டிருக்க கேள்விக்கு பதில் சொல்லாமே தம்பி. பெண்களுக்கு இன்றைய காலத்தில் திருமணத்திற்கு வந்து பார்க்கும் மணமகன் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லா படிச்சிருக்கணும், வேலையில் இருக்கணும். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? பெண்ணின் எதிர்பார்ப்பு. வாட் கொஷின் டிட் யூ ஆஸ்க் சிஸ்டர்ன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கெலாம் வந்து பெண்கள் வந்து தான் திருமணம் செஞ்சுக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குது. பையன் இவ்வளோ படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், நல்ல வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.